வெல்கம் டு விருதை சமையல். ஹாய்ப்பா. இன்றைக்கி சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷான ஒரு வெஜ் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, பீன்ஸ் காய், கருவேப்பிலை, சின்ன கேரட்டாக 2 கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர், ஒரே ஒரு குட்டி உருளைக்கிழங்கு தொலி சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதோடு நம்ம குருமாவோட எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சம் பாசிப்பருப்பு, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறோம். நல்லா ஒரு கிண்டிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை வாஷ் பண்ணதுனால தெறிக்கும். அந்த 2 பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம் பொடியாக, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். பல்லாரி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை நறுக்கி வச்சதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் முதல்ல உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா காய் வேக போடுறப்ப நம்ம பாசிப்பருப்பும் சேர்த்து வேக போட போகிறோம். இது நல்லா வதங்கினோடனே காய்கறிகள்லாம் எடுத்து உள்ளே போட போகிறோம். கேரட்டு 2 சின்ன கேரட்டாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரே ஒரு கேரட் பெருசாக இருந்தாலும் போதும். ரொம்ப கம்மியாக பீன்ஸ் காய், பட்டாணி 150 பட்டாணிக்கான உரித்து வச்சுருக்கேன். அதை இது உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு தொலியை சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. காலிஃப்ளவரு ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது எல்லாத்தையும் காயோடு சேர்த்து நல்லா எண்ணெயோடு சேர்ந்து வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு இன்னும் தேவைனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. எனக்கு கம்மியாக போதுங்கிறதுனால நான் கம்மியாக வச்சுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் மசால் பொடியெல்லாம் கலந்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காரம் அதிகமாக வேணும்னா 1/2 ஸ்பூனாக கூட போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும், அதனால் நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் எவ்வளோ போடுறீங்களோ அதில் டபுள் மடங்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டதுனால 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். மசாலா எல்லாத்துலேயும் இறங்குற அளவுக்கு. இப்போ மசால் பொடியெல்லாம் போட்ட உடனே நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லா மசாலாவும் காய்கறிகளில் பட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது உங்களுக்கு மிளகாத்தூள் ஏதாவது கலக்கணும் போல் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு பாசிப்பருப்பை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி எல்லா பக்கமும் பாசிப்பருப்பு கலக்கிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு, காய்கறி ஃபுல்லாக முங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரை இதுக்கு இப்போ எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட பாதி அளவுக்கு காய்கறிகள் முங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சுக்குவோம். பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு நல்லா விசில் வச்சுக்கோங்க. அது உங்கள் குக்கருக்கு தெரியும். இப்போ ஒரு சில் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா மையாக அரைச்சி வந்துக்குவோம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கும். வெந்து வந்ததில் ஒரு கிண்டி விட்டுட்டு பிடிச்சிருக்கா, தண்ணி இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த தேங்காய் அரைச்சி வச்ச விழுதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே போட்டு கொதிக்க விடணுன்னாலும் கொதிக்க விடலாம். இல்லை கொஞ்சம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விசில் மட்டும் சும்மா பேருக்கு வச்சு எடுத்திருக்கேன். இப்போ உப்புலாம் போட்டுக்குவோம். நான் முதல்ல வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு போட்டேன். இப்போ காய்கறிகள்லாம் வெந்ததுக்கப்புறம் அதே அளவுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் வச்சு ஒரு விசில் மட்டும்தான் வச்சு எடுக்கிறேன்.
காயெல்லாம் முதலே வெந்துருச்சு. இப்போ எல்லாம் கலக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு விசில் வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெஜிடபிள் குருமா சூப்பராக இருக்கும். கல்யாண வீடுகளில் ஊற்றுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதோட மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். சப்பாத்திக்கு இதை விட பெட்டராக ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. இது மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.